வந்துக்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கக்கா? கோயில்பேட்டிலேருந்து வந்துக்கிறீங்க. நமக்கு எந்த ஊர் வளர்க்குறீங்க இந்த மாதிரி நீங்கள்? 20 குட்டி வளர்க்குறீங்க. அக்கா அதாவது என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன விலை கேட்குறாங்க? 18க்கு கொடுக்கலான்னு இருக்கிறீங்க. இது பல்லு போட்டால் பல்லு போடலையா? பல்லு போட்டு. இப்போ 4 பல்லா 2 பல்லாக்கா? 4 பல்லு இருக்கும். அக்கா அதாவது சொல்லுங்கள், இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் ஆடு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஆடு வளர்க்குறீங்க, எத்தனை ஆடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? சரிங்க, 2 ஆடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 20 ஆடுக்கு மேலே வச்சு வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்போ ஆடு வளர்ப்புல வந்து பெண்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, நம்ம ஆடு எதுவும் வளர்க்கணும், நம்மளோட பெனிஃபிட்டுக்காக நம்ம தேவைக்காக இது பண்ணிக்கலாம். தேவைக்காக ஆடுகள் வளர்த்துக்கலாம். ஆடுகள் வளர்த்துக்கலாம். சரிக்கா, நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம பைசாவை ஒரு நல்ல பெனிஃபிட். சரிக்கா, அதாவது நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்காக நம்ம ஒரு வெளியே வேலைக்கு போகிறத விட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா சரிங்க. அக்கா அதாவது இப்போ காய் அடித்த குட்டி வளர்க்குறது பெஸ்ட்டா, காய் அடிக்காத குட்டி வளர்க்குறது பெஸ்ட்டா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆடுகள் இருந்தால் நம்ம ஆடுகளுக்கு வேணும் அப்படின்னா காய் அடிக்காத குட்டி. சரிக்கா. அப்புறம் நிறைய ஆடுகள் இருக்கு அப்படின்னா தேவைப்படும். ஆடுகள் வந்து வேண்டாம்னா காய் அடிக்காத குட்டி இருந்தால் பரவாயில்ல. காய் அடிக்காத குட்டி இருந்தால் பரவாயில்ல. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. அதாவது தெளிவாக பேசியிருக்கீங்க, ரொம்ப சூப்பர்க்கா. வாங்கியிருக்கீங்களே, இது எப்படின்னா வளர்த்துக்கலாமா? 3 வருஷம் வளர்த்துக்கலாமா? 3 வருஷம் உறுதி வளர்க்கலாமாண்ணே? சரிங்க. ஆனால் அதாவது இது என்ன மதிப்பு, என்ன கணக்கு பண்ணி வாங்கியிருக்கீங்க? சரிங்க. வீட்டுக்கு வந்து ஆசை வாங்கியிருக்கீங்க. அதாவது 17,000 ரூபா மதிப்பு உள்ள ஆட்டை 21,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? அப்படின்னா 18, 19, 20, 4,000 ரூபா கூட வாங்கியிருக்கீங்களா? எப்படி இந்த 4,000 லாபத்தை எடுத்துலாமா? குட்டி போட்டு குட்டி 10 போட குட்டி ஆடு மதிப்பே வேற. என்ன விலைக்கு விற்கும்? மறு விலைக்கு வித்தா குட்டி போட்டு ஒரு 3 மாசம் தான் போடும். ஆடு கூட 30 விற்குமா? உறுதியா விற்குமானே? சரிங்க. ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன நிலவரம் பார்த்து வாங்குறீங்க? இன்னைக்கு விலை சூடுதான். அதாவது என்ன விலை கேட்டு எவ்வளவு விலை வச்சீங்க நீங்க? முதல் விலை 25 சொன்னாங்க. 17 ரூபாய் கேட்டியே. சரிங்க. விட்டு ஆடை விட்டு நவலல. சரிங்க. சரிங்க. 500 சேர்த்து கூட வாங்கியாச்சு. மனசுக்கு பிடிச்ச பொருளுக்கு கூட 500 விலை. சரிங்க சரிங்க. நீல உயரம், நல்ல பால் சரம். சரிங்க சரிங்க. ரொம்ப விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்க? 25,000 சொன்னாங்க. சரிங்க. 17க்கு முடிச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை கடை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? நாங்க 4 பேர் வந்து 4 கடை வாங்கியிருக்கீங்க. என்ன காரணத்துக்கு 4மே கிடாயா வாங்கினது? கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுது. எந்த ஊர்னே நமக்கு? காரைக்குடி. காரைக்குடிலேருந்து வந்துருக்கீங்களா? காரைக்குடிலேருந்து நம்ம சந்தைக்கு வர என்ன ஸ்பெஷலில் பார்த்து வந்தீங்க? சொன்னாங்க. சரிங்க. வார சந்தை நடக்கும், இந்த மாதிரி கிடா கிடைக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்களுக்கு தேவையான கிடா இந்த மாதிரி தான், இந்த கலர்ல வேணும்னா. சரிங்கண்ணா. அதாவது வருஷம் வந்த அனுபவம் உண்டா இல்லைன்னா எப்படி? இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்துருக்கிறீங்க. இந்த சந்தை நிலவரம் இன்னைக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தையில் வந்து கிடா வாங்கியிருக்கே எப்படி இருக்கு? கிடா நல்லா இருக்கு. சந்தை அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. சரிங்கண்ணா, சூப்பர். கிடாயை பிடிக்கும் இல்லையே? நல்ல தெளிவு என்னண்ணே, தெளிவு அம்சத்தில் இருக்கு. சரிங்க சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. என்ன விலை கேட்டுட்டு இருக்காங்க? சரிங்க. 11க்கு தான் கேட்காங்க. என்ன காரணத்துக்குண்ணே? கிடா விற்பனை இல்லை. பெரிய கிடாயா இருக்கு, விற்பனை இல்லைங்கிறீங்க. ஆடி அமாவாசை இருக்கிறதுனால கிடா விற்பனை இல்லை. நல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. ஆட்டுக்கு யாரும் கேட்கலையே அந்த கிடாய? இன்னைக்கு சம்சாரி வரத்து கம்மியா இருக்கு. சரிங்கண்ணா. அண்ணே அதாவது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி மக்கள் வரத்து எப்படி வந்துச்சு? இன்னைக்கு மக்கள் வரத்து கம்மி தான். அதாவது நல்ல ஒரிஜினல் பொட்டு குட்டி. என்னண்ணே இது ஃபைனல் ரேட் என்ன வேலை நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? இப்ப சரிங்க. ஒரு 12 ரூபானாலும் கொடுத்தலாம். 12 ரூபா கொடுக்க ரெடியா இருக்கே, நான் கொடுக்கல. இன்னும் விற்பனை கேள்வி இல்லை. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. என்ன வேலைண்ணே? 25,500. சரிங்க. இப்போ வந்து குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை குட்டி ஒன்று, ஒரு கிடா குட்டி ஒன்று. இந்த 2 குறாலும்ண்ணே 22. ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? குட்டிகளுக்கு ஆட்டுகளுக்கு கொஞ்சம் இதுதானே, குட்டி ரேட்டு கூட தான். எத்தனை ஆடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை வாங்கியிருக்கீங்க? 10 உருப்படி வாங்கணும்னு நினைச்சீங்க. இப்போ எத்தனை வாங்கியிருக்கு? இப்போ மொத்தம் ஒரு 5 உருப்படி தான் வாங்கியிருக்கு. 5 உருப்படி தான் வாங்கியிருக்கு. ஏன்னா சந்தை நிலவரம் கொஞ்சம் கூட இருக்குங்களா? நமக்கு எந்த ஊர்னே? விருதுநகர் பக்கத்துலேருந்து வந்துருக்கு. அதனால கலராடாக பார்த்து வாங்கியாச்சு. சந்தை நிலவரம் கொஞ்சம் கூடங்கிறீங்க என்னண்ணே? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்க. குட்டி என்ன விலை சொல்கிறீங்க? 12,000 ரூபா சொல்கிறீங்க. என்ன விலை வந்தால் கொடுக்கலாம்? சரி. இப்போ அதாவது என்ன கேள்வியில் இருக்குது குட்டி? 11 ரூபாயில் இருக்குது. 11 ரூபா கேள்வியில் நிற்கி. 11,500 கொடுக்கலாங்கிறீங்களா?
இப்போ வந்து இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இந்த குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்போ? சரிங்க, இப்போ தடுப்பூசி பூச்சி மேலாம் போட்ட குட்டியா அப்படின்னு? தடுப்பூசி பூச்சி மேலாம் போட்ட குட்டி தான். சூப்பரா இருக்கு, நல்ல கலர் குட்டி. எதுவும் விலை இல்லையா இன்னைக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? ஆடி பெருக்குனால கொஞ்சம் இதாக தானே இருக்கு. சந்தை ஆடி பெருக்குனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நல்ல கலர் குட்டி. அதனால விற்பனை கம்மியா இருக்கு. சரிங்க சரிங்க, சூப்பர். நல்ல அழகான குட்டி. மக்கள் வந்து வாங்கிட்டு போனா சூப்பரா தெளிவா வளர்க்கலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். கிடா குட்டிகள் அதிகமா கொண்டு வந்தீங்களா? என்ன காரணம்னா இன்னைக்கு? சரிங்க, விற்பனை இல்ல. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு கேட்டிருக்காங்க? எப்படி விற்பனை பண்ணிட்டீங்களா பண்ணலையா? இன்னும் 9,500 கரையும் தான் சொல்றீங்க. இப்போ என்ன விலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க? 8 ரூபாய்க்கு கேட்காங்க. என்ன விலை வந்தா நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? 9,000 ரூபாய் வந்தாலும் கொடுத்தாங்க. எல்லாமே காயடிச்ச குட்டி தானே? சரி, நான் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதாவது நீங்க எத்தனை கிடா குட்டி கொண்டு வந்துருக்கு? எத்தனை கிடா குட்டி கொண்டு வந்துருக்கீங்க? இது எதுவுமே விற்பனை ஆகலையா? இன்னும் விற்பனை ஆகாம தான் இருக்கு. சந்தை நிலவரம் மோசம் தானே? சரிங்கண்ணே. ஆனா அதாவது இப்போ இந்த குட்டிகள்லாம் கேட்டாங்கன்னா உங்க நம்பரும் கொடுக்க வாய்ப்பு உண்டா? நமக்கு எந்த ஊர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரிங்க, உங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுக்கலாமா? சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. அண்ணா, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணே. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணே. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 10,000 ரூபா. அதாவது ஆடு தலையிட்டா 2000. எப்படி பல்லு எப்படி பார்த்து பல்லு பார்த்து வாங்குனீங்க? 2 பல்லு. பல்லு 2 பல்லு தான் ஆகுது. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு? இதுக்கு சந்தை சூடு தான். இந்த குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. ஆனால் அதாவது சொல்லுங்க, ஒரு ஆடு தான் வாங்கணும்னு வந்தீங்களா இல்லைன்னா மேற்கொண்டு எதுவும் வாங்கணும்னு பட்ஜெட் பண்ணி வந்தீங்களா? வாங்கியாச்சு. சரிங்க, 10 ரூபாய் வாங்கியாச்சு. சரிங்க, 10 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் விவசாயியா வியாபாரியா எப்படி சம்சாரியா? மூணுமே உண்டு. அதாவது லாபம் கிடைச்சா ஆடை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதாவது 10,500 கிடைச்சா கொடுத்துருவீங்க. இப்போ இதை வாங்கிட்டு போறீங்கல்ல, என்ன மாதிரி தீவனம் கொடுப்பீங்க? முதல் தீவனம் இந்த படம் தான் சார், அகத்தி தான். விலைக்கு வாங்கி தான் கட்டணும். விலைக்கு வாங்கி தான் கட்டுறீங்க? விலைக்கு வாங்கி கட்டினா கால் காட்டு இந்த கட்டு 20 ரூபா. இந்த கட்டி 20 ரூபா காணுமா? விலைக்கு வாங்கி கட்டினா இது மட்டும் ரெண்டாவது ஆட்சி எடுத்துருவாங்க. அரிசி அப்படியே வச்சு பழக்கலாம். சரிங்க சரிங்க, மேய்ச்சல் கிடையாது. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார். வாங்கியிருக்கீங்க மொத்தம் 3 ஆடு வாங்கியிருக்கீங்க. 2 ஆடு கொண்டு போயிட்டாங்க. இந்த ஆடு செனை உண்டா? எல்லாம் செனை உண்டு. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க? சொன்னாங்க. சரிங்க, 15,000 ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க. பல்லு பார்த்தீங்களா? பல்லு 4 பல்லு. இனி எவ்வளோ நாள் வளர்த்தா இதில் லாபங்கிறது எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வளர்க்கணும். 2 வருஷம் வளர்க்கணும். 2 வருஷம் வளர்த்தா இந்த 15,000 ரூபாய்க்கு வாங்கின ஆட்டில் என்ன லாபம் எடுப்பீங்க? டபுள் மடங்கு லாபம் வரும். அதாவது 30,000 ரூபா லாபம் வருங்கிறீங்க. இப்போ ஆடு செனை உண்டு. 2 குட்டி போடுவோம், 3 குட்டி போடுவோன்ருக்காங்க. 2 குட்டி உறுதியாக போடுவோன்ருக்காங்க. நமக்கு எந்த ஊர்னு? மதுரை. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க. என்ன செலவு ஏற்பட்டுச்சு? இந்த ஆடை வாங்கிட்டு போகணுன்னா தடுப்பூசி பூச்சி மருந்து உண்டா? நம்மளுக்கு தடுப்பூசி தேவையில்லை சார், இயற்கையாக வளர்க்குறது. அதாவது என்ன செலவு வந்துச்சு மதுரைக்கு வர்றதுக்கு? அங்கேருந்து வர்றதுக்கு 1,500 செலவாச்சு. 3 ஆடு தான் பிடிச்சிருக்கீங்க. கட்டுமா? கட்டும். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி, சேர்த்து என்ன வேணா வந்துச்சு? 2 சேர்த்து 20,500 வந்துட்டா. என்ன மதிப்புன்னு வரும் இது? எது குறாலா? 2 குறால். என்ன மதிப்பு வரும்? 22 கிலோ உறுதியாக வரும். நமக்கு எந்த ஊர்னு? சிங்கிலிப்பட்டிலேருந்து வந்துருக்கிறேன். நல்ல கலர் குட்டியாக பார்த்து பிடிச்சிக்கல. எப்படி வளர்ப்புக்கா பெண்ணு? எவ்வளோ நாள் வளர்க்குறது உண்டு? வளர்த்தா ஒரு நல்ல பெருவட்டான சைஸாக வரும். பெருவட்ட ஆட்டு வலி. அதனால தான் இந்த வேலை என்னென்ன பாத்திரம் பிடிச்சிருக்கீங்க. சரிங்கண்ணா, நல்ல புளியும் போது ஒரு செவல கலர் நம்மளே நல்லா இருக்குமாண்ணே? செவல கலர் நல்லா தான் இருக்கும். சரிங்க சரிங்க. ஒரே ஆட்டுக்குட்டினா பார்த்து வாங்கிட்டீங்க. அது எப்படி ஒரே ஆட்டு பிள்ளைன்னு கண்டுபிடிக்கிறது? தாயோட சேர்த்து தான் நின்றுச்சு. சரிங்க சரிங்கண்ணே. தாய் சைஸையும் பார்த்துது அப்படின்னா பார்த்து வாங்க ஒரு நல்லது தானே. இப்போ நம்ம என்னன்னு இந்த வர்க்கு எடுக்கிறதுக்காக இந்த சைஸ் இந்த நெட்டு உயரத்தை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வாங்கியாச்சு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, நிலவரம் அப்படின்னு இருக்கு? சந்தை நிலவரம் கொஞ்சம் சம்பல் தான். சரிங்க சரிங்க. ஒரு ஆட்டு பிள்ளைன்னா கொஞ்சம் வீட்டில் போய் சேர்ந்து இருந்துக்கணும். சரிங்க, நல்லது. என்ன வாங்கியிருக்கீங்க? 11,000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சிங்க? 13 சொன்னதை 11 ரூபாய்க்கு குறைச்சி 2,000 ரூபா குறைச்சிங்க. என்ன விலை வச்சு என்ன விலை குறைச்சிங்க? 10 ரூபாய்க்கு கேட்டீங்க. 10 ரூபாய்க்கு கேட்டதை 11 ரூபாய்க்கு தான் வாங்க முடிஞ்சது. என்னென்ன நீங்கள் நிலவரம் எப்படின்னா? சந்தை நிலவரம் பார்த்தா கிராக்கியாக தான் இருக்கு. இது எப்படி பல் போட்ட குட்டியா பல் போடாத குட்டியா? பல் போடாத குட்டி தான். ஆட்டுக்கு இந்த கலருக்காக ரேட்டு. சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. சரி.